ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா பீன்ஸில் சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு சோயா பீன்ஸை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதை இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுருவோம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, இதையெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம். இதோடு நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ வேக வச்ச சோயா பீன்ஸை இதில் ஊற்றிடுவோம். லேசாக வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்ச விழுதை அதில் போடணும். நம்ம ஒரே மாதிரி இதில் விரட்டிடுவோம். இப்போ நம்ம அதில் கழுவின ஜாரை கழுவி கொஞ்சமாக ஊற்றணும். நம்ம இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விடணும். அப்போ தான் புளிப்பாக காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா நல்லா அந்த மாதிரி திக்னஸாக வந்துடும். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், இப்படி எல்லா சாதத்தோடையும் வச்சு இதை நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா பீன்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.